கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு எளிய ஆனால் மிகவும் அவசியமான ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். 3 வசனங்கள் தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்குள்ளாக இருந்து, ஊழியம் செய்ய தேவையானது சாதகமான சூழலா அல்லது தேவனுடைய வழி நடத்துதலா? கவனிங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே திரும்பவும் பேசப்படுகிற சில நூதனமான காரியங்கள் இருக்கிறது. அது என்னவென்றால், ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் என்றால் உன்னை செமையான பாதையில் நடத்துவார், குறைவுகள் ஒன்றும் இராது என்று சில நூதனமான பிரசங்கிகள் பேசுகிறார்கள். உனக்கும் ஆண்டவருக்கும் சரியான ஒரு உறவு இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில பிரச்சனையே வராது அப்படிங்கிறதையும் திரும்ப சொல்றாங்க. அப்போ இதனுடைய இந்த செய்திகள் எல்லாம் கேட்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை, அவர்கள் ஊழியத்தில் இருந்தாலும் சரி, சபைக்குள்ள இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே சாதகமா இருக்கணும், எதுவுமே நெகட்டிவா வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாமே எப்படி இருக்கணும்? சாதகமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஏதாவது நெகட்டிவா வந்துருச்சுன்னா, ஐயோ அவ்வளவுதான் போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து. நல்ல கவனிங்க. நம்முடைய சூழல்களை வைத்துக் கொண்டு தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இல்லை என்று நாம் தீர்மானிக்க முடியாது. எதை வைத்துக் கொண்டு? சூழல்களை வைத்துக் கொண்டு. அது எந்த காலத்திலுமே அப்படி இல்லை. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய ஒரு சேனையாக கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறார்கள். வழியிலே அவர்களுக்கு எதிர்கொள்ளுகிற செங்கடல் இருக்கிறது. இப்ப செங்கடல் இருக்கிறதுனால கர்த்தர் அவர்களோடு இல்லை என்று அர்த்தமா? சரி, செங்கடலை கடந்தாச்சு, அடுத்தது கசந்தா மாறா, இப்ப கர்த்தர் அவங்க கூட இல்லைன்னு அர்த்தமா? யாரால் தான் அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள்? தேவனால் தான் வழி நடத்தப்படுகிறார்கள். தேவனால் வழி நடத்தப்பட்டிருந்தாலும் அங்க சூழல்கள் எல்லா இடத்திலையும் சாதகமாகவே இல்லை. சாதகம் இல்லாத சூழல்களும் இருந்தது. இப்ப என்ன பண்றது? அப்போ ஏன்னா ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் தான் ஒண்ணு அனுப்புனாருன்னா எல்லாம் சாதகமா இருக்கணும்ல அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்க. அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த எதிர்ப்பும் வந்து விடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அப்படியே பட்டு மெத்தையில படுக்க வச்சு அப்படியே இவங்களை கொண்டு போய் எங்க சேர்த்தணும், அக்கறையில சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க. உண்மையாகவே அது சாத்தியம் தானா? என்ன நினைக்கிறீங்க? இப்ப தலையாட்டுறீங்க, நான் பிரச்சனை வந்தோட முடங்கிக்கிறீங்க. கவனிங்க. ஊழியம் செய்வது அல்லது ஊழியத்தில் நம்ம முடிவுகளை எடுப்பது எப்படி? இப்ப சூழல் சாதகமா இருந்துச்சு, ஓ கர்த்தர் கூட இருக்கிறார், நான் முன்னால போறேன். சூழல் சாதகமா இல்ல, அப்ப கர்த்தர் கூட இல்ல, நான் ஊழியம் செய்ய மாட்டேன். அப்படியா? அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். இப்போ பவுல் திரும்பவும் எருசலேமுக்கு வருகிறான். தர்சுக்கும் எருசலேமுக்குமாக அவனுடைய பயணம் திரும்ப இருக்கிறது. அப்படி வரும்போதெல்லாம் அவன் தைரியமாய் பிரசங்கிக்கிறான். குறிப்பாக கிரேக்கர்களுடனே அவன் தர்க்கம் பண்ணுகிறான். கிரேக்கர்கள் யார்? அன்னைக்கு ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த கூட்டத்தார். அவர்கள் தான் அங்கே ஸ்தேவானிடத்திலே பல கேள்விகளை கேட்டாங்க. ஆனால் ஸ்தேவான் தேவ ஞானத்தினால், தேவ ஆவியினால் நிரப்பினவனாக அவனுக்கு பதிலளித்தான். ஆனாலும் அவன் கொல்லப்பட்டிருந்தான். ஏன் அந்த கூட்டத்தில் போனான்னா, அந்த கூட்டத்தில் தான் இவனும் இருந்தான். இந்த சவுல் எந்த கூட்டத்தில் இருந்தான்? அந்த கூட்டத்தில் தான் இருந்தான். அப்போ தான் எந்த கூட்டத்தில் இருந்தானோ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு திரும்பவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் பிரசங்கிக்கிறார். அதாவது ஸ்தேவான் கொல்லப்பட்டது போல தான் கொல்லப்படுவோம் என்பதை குறித்து இவன் பயப்படவில்லை. இவன் தைரியமாக செஞ்சுட்டே இருக்கிறான், ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறான். இப்போ அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள். அவங்க வேற என்ன பண்ணுவாங்க?
அதுதான் அவங்களுக்கு பழக்கமான ஒன்று. சேவான கொண்டது மாதிரி இவனை கொல்வதற்கு என்ன செய்கிறார்கள்? எத்தனை பண்ணினார்கள். உடனே அடுத்த வசனம் எழுதியிருக்கு, சகோதரர் அதை அறிந்து, எருசலேம் சபையில் இருக்கிறவங்க அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுக்கு அனுப்பிவிட்டார்கள். இப்போ வாஸ்தவம் நமக்கு என்ன தோணுதுன்னா, சூழல்கள் எதிரியாக வந்த உடனே சகோதரர்கள் இவனை இங்க விட்டா சரிப்பட்டு வராது, இவனை கொண்டுருவாங்கன்னு சொல்லி இங்க கொண்டு போய் விட்டுறாங்க. ஆமா, இப்ப ஊழியத்துக்கு போறவங்க கவனிங்க, நீங்க போற இடத்துல இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? திரும்ப ரயில் இருக்கே வர சொல்லிடலாமா? ஏன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படுறாங்க. என்னதான் செய்யணும்? நீங்க தைரியமா போய் ஊழியம் செய்ய போறீங்க, ஆனால் விரோதிகள் என்ன பண்றாங்க? கொலை செய்வதற்கு எத்தனை பண்ணுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணணும்? சரி, வித்ரா பண்ணிடலாம், இவங்களை இனி ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது, ஆண்டவருடைய நடத்திப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிட்டு வந்துடலாமா? ஏன்னா அடுத்த வசனத்துல 30 வசனத்துல எப்படி இருக்குது? அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்ப இதை படிக்கும் போது நம்ம என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, ஏதோ சவுல் இங்க பிரசங்கம் பண்ணினதுனாலதான் சமாதான கேடு வந்ததாகவும், சவுல் ஊழியத்துக்கு போகாம அவனை திருப்பி அனுப்பிட்டதுனால இப்போ சபைகளுக்குள்ள சமாதானம் வந்தது போலவும் நினைத்துக் கொள்வதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கிறது. கவனிங்கள், இங்க ஊழியத்துக்கு போனாலும் சரி, கர்த்தரை பின்பற்றதுனாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். எதிர்ப்புகள் எதற்காக அப்படின்னா, என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காகத்தானே ஒழிய நான் சோர்ந்து போவதற்காக இல்லை. நம்ம சந்திக்கிற சவால்கள் எதுக்காகத்தான்? ஆமா. ஆனா நம்ம என்ன செஞ்சிரோம்னா, அந்த சவால்களை மேற்கொள்வதற்கான பலனை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக நாம் சோர்ந்து போய் துடனற்று போய் விடுகிறோம். ரொம்ப பிராக்டிகலான விஷயம். நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய சவால் நிறைந்த சூழல்கள் என்னை தடுமாற பண்ணுவதற்காகவா, அல்லது என்னை சோர்வுற பண்ணுவதற்காகவா, அல்லது தேவன் இல்லை என்பதை காண்பிப்பதற்காகவா அப்படிலாம் பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு முடிவை சொல்லிட முடியாது. அதனாலதான் நீங்க செய்தியின் தலைப்பு ஊழியம் செய்ய தேவையானது சாதகமான சூழலா அப்படின்னு கேட்டா, இப்போ கிரேக்கருடனே போய் என்ன பண்றான்? தர்க்கம் பண்றான், பிரசங்கம் பண்றான். இப்போ ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்ட் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில். என்ன ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னா, புதுசா யாராவது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்கள பார்த்து உண்மையாவே ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா? ஏன்னா அந்த சொல்லுகிற நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தால் அந்த மனிதன் நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பிரசங்கியார்களை போல நல்ல பணம் படைத்தவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க? பெரிய பணம் படைத்த ஊழியக்காரனை போல இருக்கணும். ஒன்னு அழைச்சிருக்கிறாருன்னு சொல்ற, ஆனா மோகன்சி பாரு, அவர் எவ்வளவு நல்ல பணக்காரரா இருக்கிறார். தினகரன் பாரு, எவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்கிறார். உண்மையாகவே உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா? இப்படி சொல்லுகிற காரியங்கள் இன்றைக்கு திருச்சபைக்குள்ள, குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் இது திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தா அந்த மாதிரி பெரிய ஆட்களை போல எப்படி இருக்கணும்? நல்ல வசதியா இருக்கணும், நல்ல பெரிய கூட்டம் வரணும், உனக்கு கஷ்டமே வரக்கூடாது, உனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, எல்லாம் உனக்கு சாதகமா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாருன்னா அப்படியா? என்ன பேச பண்ணிக்கிறீங்க? நீங்களும் அந்த கூட்டத்தில் தான் டீம் போட்டு ஆமாவா இல்லையா? அதாவது நல்ல கவனிங்க, ஆட்கள் கூட்டத்தை வைத்தோ அல்லது நம்முடைய ஊழியங்களிலே பொருளாதாரங்கள் சந்திக்கப்படுவதை குறித்தோ அல்லது அதை வைத்தோ
ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார், அழைக்கவில்லை என்று நாம் தீர்மானிக்க முடியாது. அது அல்ல தீர்மானிப்பதற்கான அளவுகோல். சவுல் சொல்றாரு, நான் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன், எனக்கு இனமும் இருந்தது, பரிபூரணமும் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஊழியத்துல ரெண்டும் இருந்துச்சு, குறைவும் இருந்துச்சு. ஆமா, அப்ப குறைவு இருக்கும்போது ஐயோ ஆண்டவர் என்ன அழைக்கல, அல்லது நிறைவு வந்த போது இல்ல கர்த்தர் அழைச்சிருக்கிறார், அப்படியா? அப்படி இல்லை. இதை வைத்து தேவன் என்னை இந்த ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றோ, அல்லது அவருடைய விசுவாச பாதையில பயணிப்பதற்கு ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்றோ நாம் தீர்மானிக்க முடியாது, தீர்மானிக்க கூடாது. அதை மீது நாம் என்ன செய்ய முடியாது, தீர்மானிக்க முடியாது. சரி, இப்ப ஏன் இவங்க சபையார் உடனே இவனை கொண்டு போய் தர்சுல கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கவனிங்க, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, நமக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய சூழல்களை வைத்து நாம் நடத்தப்படக்கூடாது, நடத்தப்படக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நம்ம சபையா இன்னைக்கு ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல நம்ம ஊழியத்தை ஆரம்பித்த போது இங்கேயும் நமக்கு சாதகமான சூழல்கள் இல்லை, சாதகமான சூழல்கள் இல்லை. கரண்ட் இல்லை, இங்க நம்ம உள்ள உட்கார்ந்து நாங்க பாட்டு பாடுறதுக்கு கூட, ஒரு கோரஸ் பாடுறதுக்கு கூட பயந்த நாட்கள் எல்லாம் இருக்கிறது. ஜெபம் பண்ணா கூட நாங்க ஜெபம் பண்றது வெளியில கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் சத்தமே இல்லாம ஜெபித்த நாட்கள் இருக்கிறது. ஆன்லைன் பிரேயர்ல வெளியில ஜெனரேட்டரை ஓட விட்டுட்டு அது போடுற சத்தத்துல இங்க ஜெபித்த நாட்கள் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம சத்தமா கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம்னா அது இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற சாக்கியமே தவிர இது ஆரம்பத்துல இருந்து நமக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அப்போ நம்முடைய சூழல்களை வைத்துக் கொண்டு நம்ம கூட யார் இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் பொருளாதாரத்தை எனக்கு தாங்குறாங்க, அப்படின்னா கர்த்தரை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, இதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே முடியாது, பொருட்டாக என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த வேத பகுதிக்குள்ள யாராவது திரும்ப வாசிங்க, 3 வசனத்தையும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. நல்ல கவனிங்க, சபை சமாதானத்தோடு இருந்தது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செயல்படாம இருந்தது அப்படின்னு அர்த்தம் இல்லை. எப்படி இருக்கல, செயல்படாம. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எதிர்ப்பு எல்லாம் இல்லைன்னு சபை இப்போ அப்படியே முடங்கி போயிடுச்சு கொண்டிருக்கு அப்படின்னு நல்லா வாசி பார்த்தீங்கன்னா, சபை உண்மையாகவே எண்ணிக்கையிலும் தரத்திலும் இது வளர்ந்து கொண்டுதான் இருந்தது. எண்ணிக்கையிலும் தரத்தில் என்ன பண்ணிதான் இருந்துச்சு, வளர்ந்துட்டு தான் இருந்துச்சு. அப்போ எதிர்ப்பின் அடிப்படையிலே இவர்கள் செயல்பட்டார்களா, எருசலேம் சபையார் அப்ப தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுலதான் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. சகோதரர்கள் மாயா தர்சுக்கு வான்னு சொன்ன உடனே சவுல் போயிட்டானா, இல்ல வேற ஏதாவது நடந்துச்சா? ஒருவேளை நம்மள யாராகிலும் அப்படி தவறாக வழி நடத்தினால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, ஏற்றுக்கொள்ள கூடாது? இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா, சுவிசேஷத்திற்கான எதிர்ப்புகள் இருக்குது. அப்படி எதிர்ப்புகள் இருக்கும்போது பொதுவா என்ன சொல்றது அப்படின்னா, சரி நீ அங்க போக வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒண்ணு, நமக்கு பிரச்சனை சொன்ன உடனே நம்மளால தனியா ஃபேஸ் பண்ண தெரியாது, நமக்கு 4 பேர் கூட வேணும். நமக்கு என்ன வேணும்? ஆமா, யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னா நம்ம உடனே நம்ம உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்றது இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், 4 பேர் தொந்தரவு பண்ணுவோம்.
இப்ப 4 பேர் எல்லா நேரத்திலையும் உங்க கூட இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்லிடுறோம், சரி வேற இடத்த பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இங்க கையாளுகிற முறை அது அல்ல. இங்க கையாளப்படுகிற முறை அது அல்ல. ஏன்னா ஆண்டவர் ஒரு மனிதனை எந்த நோக்கத்திற்காக தெரிந்து கொள்கிறாரோ, எந்த அடிப்படையில ஒரு மனிதன் கையிலே பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிற காலமளவும் தேவன் அவனை வழிநடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவன் அவனை வழிநடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்? தேவனை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு ஏதாவது எதிர்ப்புன்னு உடனே நம்ம உடனே இமெயில் பண்ணிடலாம், உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிடலாம், இல்ல லைவ் போட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம ஊருக்கு மிஷினரிகளாக ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால வந்தாங்களே, அவங்க வந்த போது தங்களுக்கு வந்த எதிர்ப்புகளை எப்படி கையாண்டார்கள்? ஏன்னா இங்க இருந்து ஒரு லெட்டர் போட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு போய் சேரணும்னா 2 மாசம் ஆயிடும். அது 2 மாசம் முடிஞ்ச பிறகுதான் ஓ இந்த மாதிரி இங்க பிரச்சனை ஆமா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு அவங்க நாங்க ஜெபம் பண்றோம் கவலைப்படாதன்னு எழுதுற லெட்டர் இங்க வரணும்னா இன்னும் 2 மாசம் 3 மாசம் ஆயிடும். மொத்தத்துல ஒரு அடிதடி அது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு சமாதானம் கிடைப்பதற்கு கூட எவ்வளவு நாள் ஆகி போயிடும்? 4 மாசம் ஆயிடும். அதுக்குள்ள 1 வருஷமே போச்சு. அப்ப கடித போக்குவரத்துகள் மாத்திரமே இருந்த காலகட்டத்தில் நம்ம ஊருக்கு வந்த மிஷினரிகள் கடுமையான சூழல்களை எப்படி கையாண்டார்கள்? இன்னைக்கு ரொம்ப துரிதமா நமக்கு போகுது. இது எல்லாத்துலயுமே அப்படிதான். பாருங்களேன், குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்குது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை. இப்போல லைவ்ல மாமனார் மாமியாருக்கு போட்டு காமிச்சிடுறாங்க. இவங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வண்டி எடுத்து கிளம்பி வந்துடுறாங்க. இங்க சண்டை முடிஞ்சோன்னா அவங்க என்டர் ஆயிடுறாங்க உள்ள. ஆனா முதல்ல அப்படி கிடையாது. சண்டை போட்டு அதை லெட்டர் எழுதி அது வீட்டுக்கு போய் அவங்க அதை படிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணி அங்கிருந்து லெட்டர் போட்டு திரும்ப அவங்க பணத்தெல்லாம் ரெடி பண்ணி இங்க வர்றதுக்குள்ள இந்த சண்டை முடிச்சு சமாதானமாகி என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ உடனடியா உடனே ட்ரீட்மெண்ட், இனி வாழவே வேண்டாவா கூட்டு போயிருவேன். இப்போ கிட்டத்தட்ட இந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு அப்படிதான் தோணுது. கிரேக்கருடனே வேத வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. உடனே அவங்க கொலை செய்ததற்கு எத்தனை பண்றாங்க? எருசலேம் சபையார் சொல்றாங்க, வாப்பா நீங்க ஊழியம் செய்ய வேண்டாம், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆனா 22ஆம் அதிகாரத்துல இதே பவுல் இந்த சூழலை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், நல்லா கவனிங்க, அவன் எருசலேமுக்கு போக்கும் வரவா இருக்கிறான். அப்படி இருக்கும்போது என்ன நடந்ததுன்னு எழுதியிருக்குது. தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், தேவாலயத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். நல்லா கவனிங்க, இப்போ தமஸ்குவின் பெருவீதியிலே தரிசித்தவன் இப்பொழுது எங்கே வச்சு தரிசிக்கிறான்? ஜெபாலயத்தில் வச்சு தேவாலயத்தில் வச்சு தரிசிக்கிறான். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆமா, நீ தைரியமா பிரசங்கம் பண்ற சவுல், ஆனால் இந்த கிரேக்க யூதர்கள் இருக்கிறாங்களே அவங்க நீ சொல்ற காரியத்தை செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். நீ சீக்கிரமாய் தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். ஆமா, இப்போ சவுல் அந்த கிரேக்க யூதர்களிடத்துல அவன் தைரியமா பிரசங்கம் பண்ணதுக்கு பின்னால ஒரு காரணத்தை அவன் சொல்றான். நான் அந்த கூட்டத்தில் ஒரு நாளில் இருந்தேன். அப்பொழுது விசுவாசமா இருந்தவர்களை எல்லாம் காவலில் வைத்து ஜெபாலயங்களில் வைத்து அடித்தேன். இரத்த சாட்சியாக மரித்த சேவானுடைய மரணத்துக்கும் நான் கூட நின்றவன். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்ப அப்படி இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். இந்த இயேசுவை கிறிஸ்து என்பதை நான் பிரகடனப்படுத்தினாதான்
அவங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி இவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான். ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான் சொல்றான். அதற்கு அவர் நீ போ நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். இப்ப ஆண்டவர் சொன்னாரு அதெல்லாம் வேண்டாம், நீ எங்க போ. ஏன் ஒன்ன நான் அழைச்சது எதுக்காகத்தான்? பிரஜாதிகள். ஏன்னா 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அனனியாவிட்ட சொல்லி அனுப்பினாரு, இவனை எதற்காக நான் ரட்சித்திருக்கிறேன்? இவன் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவ நோக்கம் என்ன? பிரஜாதிகளிடத்துல. ஆனா இவன் எங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கான்? கிரேக்கருடனே, யூதர்களுக்கு மத்தியில, எருசலேமில. அப்போ இந்த இடத்துல பிரச்சனை மாறுதல் வந்ததுக்கு காரணம் என்ன? அல்லது ஆண்டவர் அவனை இங்கிருந்து போக சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, எப்பா இது ஓ வேலை இல்லை. யார் வேலை இல்லை? ஓ வேலை இல்லை. அதனால நீ என்ன செய், போ அப்படின்னு சொன்னார். முதல்ல யார் சொன்னா? யார் சொன்னா? இருக்கிறீங்களா? யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னார். எப்போ சொன்னாரு? எருசலேம்ல தேவாலயத்துல போய் உட்கார்ந்து இவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தரிசனமாகி ஆண்டவர் இவன்கிட்ட சொன்னாரு, நீங்க இருக்க வேண்டாம், நீ என்ன செய்ய கிளம்பு. இப்போதான் சகோதரர்கள் வந்து வாங்க தர்சுக்கு போன்னு கொண்டு போய் விடுறாங்க. அப்போ சூழல் எதிரடையாக இருக்கிறதை பார்த்துவிட்டு சவுலும் பின்வாங்கவில்லை. சூழல் எதிரடையாக இருக்கிறதை பார்த்துவிட்ட எருசலேம் சபையாரும் அவனை தர்சுக்கு போக சொல்லவில்லை. தர்சுக்கு போக சொன்னது யார் தான்? ஆண்டவர் தான். அப்போ இந்த வசனத்தை நம்ம எங்க இருக்குது, இதோடு தொடர்புடைய வசனம் எங்க இருக்குது அப்படிங்கறத நம்ம தேடி பிடிச்சு எடுத்து அதையும் சேர்த்து பார்த்தாலாம் முழுமையான உண்மை என்னங்கிறது நமக்கு என்ன செய்யும் தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்ப்பு வந்த உடனே சவுல சபையில் இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு போய் தர்சுல விட்டது மாதிரி பவானில ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற சகோதரனுக்கு எதிர்ப்பு வந்தா சபை என்ன கொண்டு விட்டணும்? அவரை வேற ஒரு இடத்துல கொண்டு விட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சுக்க கூடாது இல்லையா? அப்போ அங்க சபை வந்து தீர்மானிக்கல. யார்தான் தீர்மானிச்சா? ஆண்டவர் தான் சொன்னார். அப்போ அந்த பிரச்சனை அவர்கள் கொலை செய்ய எத்தனமா இருக்கிற காரியம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருவேளை சவுல் நம்ம பாடுறது மாதிரி பாடுறானு தெரியாதா? என் ஜீவனானாலும் என் சாவானாலும் அப்படிலாம் அவன் பாடினான்னு தெரியல. ஆனா கொலை செய்வதற்கு எத்தனம் பண்ணப்பட்டதினால் ஆண்டவர் அவனை அங்கிருந்து போன்னு சொல்லல. ஏன்னா இங்கிருந்து போன பிறகும் அதே போன்ற கடின சூழல்களுக்கு மத்தியில தான் ஊழியம் செய்தான். அதை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இப்போ கிரேக்கர்களுக்கு மத்தியில இவனுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொன்னாருன்னா, சூழலை காமிச்சு நீ போயிரு தப்பிச்சு போயிருன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? நான் உன்னை பிரஜாதிகளுக்கு தான் அழைச்சிருக்கிறேன், நீ எங்க போ? பிரஜாதிகளுக்கு போ. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல கவனமா இருக்கணும்? ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றுகிறதுல தான் கவனமா இருக்கணுமே ஒழிய சூழலை வைத்து நாம் தப்பித்துக் கொள்ள எத்தனிக்க கூடாது. சொல்ற புரியுதா? சூழலை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது. ஏன்னா எதிர்ப்புகள் என்பது எங்க போனாலும் வரும். எங்க போனாலும் வரும். அப்போ இங்க இருந்து தர்சுல எல்லாரும் எங்க பண்றாங்கன்னா தர்சுக்கு அனுப்பிவிட்டாச்சு. இப்ப தர்சுல போனோம்னா அவன் என்ன பண்ணான்? சரி அங்கேயே இருந்துட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு அதாவது இந்த சம்பவம் நடந்த பிறகு கிட்டத்தட்ட 7 வருட காலம் சவுலை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் இல்லவே இல்லை. எத்தனை வருஷம் இல்ல? 7 வருஷம். இப்போ இந்த இடத்துல அவன் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் ஆயிருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிறகு 3.5 வருஷம். அப்போ அந்த முதல் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து வனாந்திரத்துக்கு போறான், அங்க ஒரு 3 வருஷம். அதுக்கு பிறகு எருசலேமுக்கு வர்றான், அங்க வந்து ஊழியம் செய்யறான். அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷம் நீண்ட காலம் அவன் மறைவாகவே, எப்படி மறைவாகவே புறவிலத்தாருக்கு மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தான். 13ஆம் அதிகாரத்தில் பர்னபாவும் பவுலும்
முதலாவது மிஷனரி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே 7 வருட காலம் தன்னை அழைத்த நோக்கத்திற்கு நேராக இந்த மனிதன் ஓடத் தொடங்கி இருந்தான். எத்தனை வருஷம்? 7 வருஷம். ஏன்னா இதுக்கு பிறகு இந்த சவுலை குறித்து எங்க எழுதியிருக்குன்னா 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ஆமா, 7 வருஷத்துக்கு பிறகு அப்ப ரட்சிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10-11 வருஷம் ஆச்சு. அப்ப அது வரைக்கும் தர்சுவை மையமாக வைத்து சவுல் என்ன பண்ணிட்டே இருந்தான்? செயல்பட்டுட்டே இருந்தான். எங்கெல்லாம் போனான் அப்படின்னு சொன்னா 2 பட்டணங்களின் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்னு சிலிசியா, இன்னொன்னு சிரியா. ஒன்னு என்னது? சிலிசியா, சிரியா. அந்த நாட்கள்ல தான் கலாத்தியா அப்படிங்கிற நாட்டின் சபையும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கலாத்தியர்ல நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு சீரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன். மேலும் யூதயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்கு முகமறியாதவனாய் இருந்தேன். இந்த 7 வருட காலத்துல இவன் எருசலேம்ல யூதயா சமாரியாவில் இருந்த சபைகளுக்கு இவனை யாருன்னே தெரியாது. இவன் முழுக்க எங்கதான் இருந்தான்? அப்போ 2வது முறை எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவர் சவுலுக்கு தரிசனமாகி, நான் உன்னை புறவினத்தாரிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி அவனை அனுப்புற நாள்ல இவன் எங்கதான் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தான்? புறவினத்தாருக்கு மத்தியில. சரியா? எங்க ஊழியம் செஞ்சிட்டு இருந்தான்? புறவினத்தாருக்கு மத்தியில. அப்போ ஒரு மனுஷன் எங்க ஊழியம் செய்யணும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது மனிதர்கள் அல்ல, சூழல்கள் அல்ல. யாரல்ல? மனிதர்கள் அல்ல, சூழல்கள் அல்ல. யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்? தேவனே தீர்மானிக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் ஆராதிப்பதற்கும் அல்லது நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் ஆண்டவர் தான் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நீங்க இங்க சந்திக்கிற சூழல்களை குறிச்சு நீங்க என்ன நினைக்கணும்? ஆண்டவர் தான் உங்களை ஏற்படுத்தினாருன்னா காரணத்தை எதை சொல்லி தப்பிக்கிறீங்க? நீங்க சூழலை வச்சு தப்பிச்சிடலாமா? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? சூழல் சாதகமா இல்லையே. நல்ல கவனிங்க, ஊழியத்துல கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் சூழல்கள் சாதகமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அப்போ கிரேக்கர்களிடத்துல தைரியமா சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த சவுலை ஆண்டவர் சொன்னாரு, புறவினத்தாரத்துல போய் இங்க வேண்டாம் சொல்லி அனுப்பி விட்டாச்சு. இப்போ சபையும் கொண்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 வருட காலம் அவன் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான்? சீரியா, சிலிசியா, கலாத்தியா நாடுகள்ல போய் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறான். இப்போ அந்த ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற நாட்கள்ல அவனுடைய தலைமையிடம் தமஸ்குவாக இருக்கிறது. இப்போதான் 11ஆம் அதிகாரத்துல அந்த பர்னபா போய் தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர்றான். என்ன கொண்டு வர்றான்? வாப்பா, எங்க போலாம்? நம்ம அந்தியோகியாவுக்கு போலாம். அப்படித்தான் அந்தியோகியாவுல 13ஆம் அதிகாரத்தில் வரும்போது இவர்கள் முதலாவது மிஷனரி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது மிஷனரி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சவுல் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறான். எத்தனை வருஷம்? 10 ஆண்டுகள். 3 வருஷம் வனாந்திரத்துல, அதை தொடர்ந்து சிரியா, சிலிசியா, கலாத்தியா நாடுகளின் பகுதிகளிலே. சரி, இப்போ இந்த நாட்கள்ல அவர் பெரிய அப்போஸ்தலர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ ரொம்ப பெரிய ஃபெமிலியரான ஃபிகர் கிடையாது. அங்கே எழுதியிருக்கிற வார்த்தையின்படி சபைகளுக்கு நான் எப்படி இருந்தேன்? முகமரியாதவனாக இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவரே தான் அழிக்க தெரிந்த விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அவன் ஜனங்களுக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு, ஏற்கனவே சபையை அடிச்சு உடைச்ச ஒரு மனுஷன் இப்பொழுது எங்கேயோ ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறானாமா அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் இவங்களுக்கு என்ன செஞ்சது? தெரிஞ்சது. சரி, ஏன் சூழல் நம்ம கவனிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன்.
ஒரு தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். இந்த பட்டியல் எல்லாமே இந்த 7 வருட காலத்துல அவர் அனுபவிச்சதுதான். இந்த லிஸ்ட் எல்லாம் எப்ப அனுபவிச்சதுதான்? 7 வருஷத்துல. அப்போ ஒரு பக்கத்துல கிரேக்க யூதர்கள் கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள் அப்படின்னு ஒரு சூழல் எழுதியிருக்கு. இப்போ ஆண்டவர் அங்க இருந்து அவரை வேற இடத்துக்கு அனுப்பிவிட்டாச்சு. இப்ப வேற இடத்துல அனுப்பிவிட்டா அந்த சூழல் சாதகமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா பின்னாட்கள பட்டியல் போட்டு காட்டுறாரு. நான் 1 குறைய 40 அடியாக எத்தனை முறை அடிக்கப்பட்டிருக்கிறேன்? 7 வருஷத்துக்குள்ள 5 முறை இவன் இப்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? அடிக்கப்பட்டிருக்கிறான். அடுத்தது 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். 3 முறை கப்பர் சேதம் என்றால் 1 முறை கப்பர் சேதம் மட்டும்தான் அப்போஸ்தலர் 27ல இருக்குது. அவ மீதி இருக்கிற 2 கப்பர் சேதம் எங்கெல்லாம்? இந்த 7 வருஷத்துக்குள்ளதான். அப்போ சிரியா, சிலிசியா, கலாத்தியா ஆகிய நாடுகளுக்கு மத்தியிலே, புறவினத்தாருக்கு மத்தியிலே தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ போ, இதுக்காகத்தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு அனுப்பின பிறகும் அவன் இவ்வளவு பாடுகளையும் சந்திக்க வேண்டியது இருந்தது. இத்தனை பாடுகளையும் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? சந்திக்க வேண்டியிருந்துச்சு. இப்போ ஆண்டவர் தானே அனுப்பினார்னு உடனே அங்க சூழல்கள் எப்படி இல்லை? எல்லாமே சாதகமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் அனுப்பின இடத்துலையும் கள்ளர்களால் வந்த மோசம், ஆறுகளால் வந்த மோசம், சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசம் சொல்லி அவன் அநேக பாடுகளையும் உபத்திரவங்களையும் சந்தித்துக் கொண்டே தான் இருந்தான். அவன் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய பொறுப்பை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில பாடுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. எப்படிதான் இருக்குது? இதை சொல்லும் போது அவன் ஒருவேளை சொல்றான், ஒருவேளை நீங்க மிகைப்படுத்தி நினைப்பதாக நினைக்கலாம். அப்படி இல்லை. 31ஆம் வசனத்தில் இருக்குது, என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். அப்ப நான் பொய் சொல்லல. ஏன்னா எருசலேமில் இருக்கிற சபைக்கும் அவன் முகமரியாதவனாக இருக்கிறான், யூதேயாவில் இருக்கிற சபைக்கும் முகமரியாதவனாக இருக்கிறான். அப்போஸ்தலர்களோடு நெருங்கின உறவு இல்ல, தூர இடத்துல புறவினத்தாருக்கு மத்தியில சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக போயிருக்கிறான். அங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். இதெல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ ஊழியம் செய்கிற இடத்துல சாதகமான சூழல் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் சாத்தியப்படுமான்னு தெரியல. என்ன கேட்டா இதுக்கு யாரே பரவாயில்ல. அந்த கிரேக்கர்கள் கொலை செய்வதற்கு என்ன பண்ணினார்கள்? அவ்வளவுதான், ஒரே பாயிண்ட்ல முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க அடி எவ்வளவு இருக்கு? இவ்வளவு பிரச்சனைகளை அவன் என்ன செய்ய வேண்டியிருந்தது? சகிக்க வேண்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவரே தரிசனமாகி சொன்னார், ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார், அதனால என்னுடைய வாழ்க்கை ரொம்ப செழிப்பா தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திற்கு பொருந்தாத முரண்பட்ட விதத்திலான காரியங்களை தான் இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது எந்த விதத்தில் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய வழிநடத்தலோடு நம்ம ஊழியத்துக்கு போனாலும் அங்கேயும் என்ன வரும்? பிரச்சனைகள். உடனே என்ன பண்ணணும்? அங்கதான் இருக்கணும். அங்கதான் செய்யணும். உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு வழி பார்க்க கூடாது. உடனே அங்கிருந்து ஏதாவது செஞ்சு நம்ம போயிடலாமா அப்படிங்கிறதுல நம்ம கவனமா இருக்கக்கூடாது. எங்க இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில ஈடுபடுகிற தேவனுடைய பிள்ளைகள் சாதகமான சூழல்களில் மட்டுமே ஊழியம் செய்ய முடியாது. இருக்கும்
இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எப்படியா இருந்தாலும் நம்மை தெரிந்து கொண்ட, நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதுதான் வேதத்தில் சொல்லியிருக்குது. இல்ல மிகைப்படுத்தி சொல்றதா அவங்களுக்கு சொல்லலாம், கவலைப்படாதீங்க, கர்த்தர் போ சொன்னாருன்னா போ, தைரியமா போ, கர்த்தர் நடத்துவார்னு சொல்லலாம். அது என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையா தான் இருக்குமே தவிர அதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. அதுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. ஏன்னா நம்மை நடத்த வேண்டியது யார்? சூழலா அப்படின்னு கேட்டா, இப்போ அந்த சூழல் இருந்து தப்பி இன்னொரு சூழல் வரும்போது இங்க இருந்து தப்பி எங்க போயிருப்போம்? தேவனுடைய வழி நடத்துதல் தான் ஒரு பிள்ளைக்கு தேவை. ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? தேவ வழி நடத்துதல். தேவ வழி நடத்துதல் எப்படி கிடைக்கும் சொல்லுங்க. இப்ப நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ள யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்றத கேட்டு கீழ்ப்படிந்து பழக்கம் இருந்துச்சுன்னா தானே அவர் சொல்றது என்ன சொல்றாரு தெரியும். ரட்சிக்கப்பட்டு இந்த இத்தனை வருஷத்துல நீங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு பழக்கம் இருக்கிறதா? பழக்கம் இருக்குதா? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா கள்ள ஊழியர்களை நாங்கள் சாடுகிறோம்? கள்ள ஊழியர்களை சாடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒண்ணு, வேதத்துக்கு முரண்பட்டு போதிக்கிறாங்க. இன்னொன்னு, விசுவாசத்திலே ஜனங்கள் நிலைநிற்க முடியாதபடிக்கு அவர்களை இடரப்படுகிற வேலைகளை அவங்க தான் செய்யறாங்க. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு பிரச்சனையா, வாங்க நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். இப்போ உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வழிகாட்டுவார், அவன் பேசுறதே இல்லை. உனக்குள்ள இருக்கிற நீ வாசிக்கிற வேத வசனம் உனக்கு வழிகாட்டும் சொல்றது இல்லை. யார் மூலமா ஆண்டவர் பேசுவார்? என் மூலமா தான் பேசுவார். அப்ப ஜனங்கள் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னா, யாரோ ஒரு ஊழியக்காரன், அவன் என்ன சொல்றான், அது எது, அது சரியா தப்பா எதுவுமே புரியாது. ஜனங்கள் எல்லாரும் ஒரு ஆட்டு மந்தையை போல யாரோ ஒரு தனி மனிதனை நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி சொல்லுங்க. இன்றைக்கு அவரவர்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்வதை காட்டிலும் யாரோ ஒருவர் சொன்ன தீர்க்க தரிசனம் தான் அநேகரை இயக்கிக் கொண்டிருக்கிறது. யாரோ சொன்ன தீர்க்க தரிசனம் தான். நல்ல கவனிங்க. எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னதெல்லாம் எழுதி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் படிச்சோன்னா பைத்தியமே பிடிச்சுக்கணும். அதாவது ஒரு ஊழியக்காரன் நல்ல மூடுல இருந்தாருன்னா கர்த்தர் உன்னோட இருக்கிறார் பாரு. அவருக்கு ஏதாவது வீட்டுல பிரச்சனைனா கர்த்தர் உன் கூட இல்லைன்னு. அவருக்கு ஒரு சமாதானமான முடிவு காரியங்கள் இருந்துச்சுன்னா நீ செய்யற ஊழியத்தில் கர்த்தர் உன்னோட இருக்கிறார் பாரு. அப்படி இல்லைன்னா கர்த்தர் உன் கூட இல்லைன்னு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்குள்ள எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வேலை? சொல்லுங்க. நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வேலை? நான் பிரயோஜனமற்றவனாக இருக்கலாம், ஆனால் எனக்குள்ள இருக்கிற திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்காக? எதற்காக? அப்ப எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யூஸ்லெஸ், அவர் ஒன்றுமே பிரயோஜனப்படாதவர். வேற ஆளுக்குள்ள இருந்துதான் எனக்கு சொல்லணுமா? அப்ப ஒரு நாட்களே எனக்கு இப்பெல்லாம் தடுமாற்றம் இருந்துச்சு. மற்றவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ஏதாவது சொல்றாங்க. இப்ப சொன்னாங்கன்னா கேட்டுட்டு போ, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இந்த 2020 எத்தனை தீர்க்க தரிசனம் சொன்னாங்க எனக்கு? அது சொல்லும் போது எனக்கு தெரியும், இவனுக்கு தேவனையும் தெரியவில்லை, தேவனுடைய வார்த்தையும் தெரியவில்லை. நல்ல கவனிங்க. அநேக நேரங்களில் சூழல்கள் நம்மை இயக்குவிக்கிறது. அநேக நேரங்களில் தவறான மனிதர்கள் நம்மை இயக்குவிக்கிறார்கள். அவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் போது இன்னொரு மனிதன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை சொல்றதுக்கு யார் அவன்? சொல்லுங்க. நம்ம அப்படிலாம் யோசிக்கிறதே இல்லை. யாரோ சொல்றாங்க, ஐயோ சொல்லிட்டாங்க சொல்லிட்டு போறான், அப்ப பைபிள் பொய்யா? சூழல் சாதகமாக இல்லை, சரி, சூழல் சாதகமாக இருந்தால் மட்டும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னா கிரேட் கமிஷன்ல இருக்குது. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும்
நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அங்க சொல்லலையே நான் கண்டிஷன்ஸ் போட்டுருக்கேன்ப்பா. சாதகமான சூழல் இருந்தா நான் உங்க கூட இருப்பேன், சாதகமான சூழல் இல்லைன்னா நான் உங்களோட ஓடி போயிடுவேன். அப்படியா? நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்னை தெரிந்து கொண்டவர், என்னை அழைத்தவர், என்னை அந்நாள் பரியந்தம் என்ன செய்வாரா? நடத்தி வருவார். எதுக்காக? அவர் எதிர்பார்க்கிற விதத்துல என்னை உருவேற்படுத்துவதற்காக. சில நேரத்தில் நான் கெட்டு போகலாம், சில நேரத்தில் நான் தோற்று போகலாம், எல்லாம் என் வாழ்க்கையில இருந்தாலும் அவர் என்னை விட்டு விலகிட்டாருன்னா பிறகு விசுவாச வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையா? நம்ம சும்மா எதையோ பேசிட்டு ஏதாவது பேசிட்டு போயிருக்கூடாது, வேதத்துக்கு முரண்பட்டு. எல்லா காலங்களிலும் நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். அதாவது கான்சிக்வன்சஸ் இருக்குது, நம்முடைய பாவ வாழ்வுக்கு விளைவுகள் இருக்கிறது. ஆனால் அதற்காக அவர் கைவிட்டு விடுகிறேன் என்று சொல்லவில்லை. சரி போடும். இப்போ சூழல்கள் இவனை இயக்கல, அடுத்தது மற்ற மனிதர்களும் இயக்கல, யாரும் இவனை இயக்கிட்டு இருக்கிறார்? யோசிச்சு பாருங்களேன். 10 வருஷத்துக்குள்ள ஒரு மனிதன் 2 முறை தேவனை தரிசித்து விட்டான், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறான், இத்தனை பிரச்சனைகள் வருகிறது, இத்தனை போராட்டங்கள் வருது. ஆனா இது எதுவும் அவனை சோர்ந்து போக பண்ணவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? சொல்லுங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? அவங்க அடுத்தவங்க என்ன சொல்றாங்கிறதா முக்கியமா இருக்குதே தவிர நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம கவனிக்கிறதே இல்லை. தயவு செய்து அவர் சொல்லுகிறதை கேட்டு பழகுங்கள். அப்போதான் அவரால் நீங்கள் நடத்தப்பட முடியும். யாரால பழக்க வைக்கப்படணும்? அதுக்கு பழகணும். திடீர்னு ஒரே நாள் நமக்கு தெரிஞ்சிடாது. அவருடைய சத்தம் கேட்டு பழகுகிற ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா இதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர்கள் பிரிகியா கலாத்திலே கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய், இது 2வது மிஷனரி பயணத்துல, பவுலப்போஸ்தலருடைய 2வது மிஷனரி பயணத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி அங்கே நடத்துகிறார் என்கிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. சில இடத்துல போகிறதுக்கு தடை பண்ணுகிறார், சில இடத்துல போவதற்கு தூண்டுகிறார். அப்போ நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே நாம் இயக்குவிக்கப்பட்டால் மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும்? சரியான பாதையில பயணிக்க முடியும். எல்லா நேரத்திலையும் மனிதர்களை சார்ந்து நீங்கள் வாழ பழகுவீர்களானால் நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் பயணிப்பது சாத்தியப்படாது. அப்போ இந்த நம்மளை வழி நடத்துகிறதுல முதலாவது பங்களிப்பு பரிசுத்த ஆவியானவர் தான். யாருன்னா? பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது வேத வசனம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். வேத வசனம் என்ன செய்யணும்? நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள், அது எதோட பொருந்தி போகணும்? வேதத்தோட பொருந்தி போகணும். வேதத்தோடு பொருந்தி போகாத எதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. வேதத்தோடு பொருந்தி போகாத எந்த தீர்க்க தரிசனங்களையும் எந்த ஆலோசனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு முரண்பட்ட விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் யாரை கொண்டு பேச மாட்டார். அவ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி வழிகாட்டுறாருன்னா வேத வசனத்தின் மூலமாக. அப்போ அவருடைய வழிகாட்டுதலை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பழக்கம் நமக்குள்ள இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் யார்ட்டையாவது கேட்டு இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா அப்படி பழகாதீங்க. நான் ஊழியத்துக்கு போறவங்ககிட்ட நான் தான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஒரு முறை நான் சொல்லி கொடுக்குறேன், ஆனா அதுக்கு பிறகு தொடர்ந்து நான் என்கிட்டே கேட்கக்கூடாது, நீங்களாக முடிவு எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் சொல்லி நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா யாரை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்வீங்க. அப்ப நான் சரியா சொல்றேன்னா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே திருமணம் பெற்றுகிற அந்த அடிப்படையில வேத வசனத்துக்கு இணை இசைந்து, வேத வசனத்துக்கு முரண்பட்டு அல்ல, வேத வசனத்தின்படி. இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சபை என்பது எப்படி செயல்பட வேண்டும் என்றால், இது சபை இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களால் நிறைந்திருக்கிறது. யாரால் நிறைந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிற சீஷர்கள் அவரிடத்திலிருந்து எல்லாரும் கற்றுக்கொள்வதற்கு, நானும் கற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறேன், நீங்களும் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. எல்லாரும் கற்றுக்கொள்கிற மாணவர்களா இருக்கிறோம். மாணவர்கள் தான் சீஷர்கள், டிசைபிள்ஸ். இப்ப அப்படி கற்றுக்கொள்கிற நாம் பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்பட வேண்டும். யாரால் நடத்தப்படணும்? பரிசுத்த ஆவியானவராலே. அதுக்கு வேத வசனம் பொருந்த வேண்டும். கடந்த காலங்களிலே சபைக்குள்ள வேதத்துக்கு பொருந்தாத அநேக காரியங்கள் வந்திருக்கிறது. இப்போ ஆண்டவர் நமக்கு இந்த அப்போஸ்தலர்கள் படிக்கும் போது நிறைய கரெக்ஷன் பண்றார். இப்போ கரெக்ஷன் பண்ணப்பட்ட அடிப்படையில் நான் செயல்படணுமா, அல்லது ஏற்கனவே நடந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் நடக்கணுமா? எதுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர்? நமக்குள்ள ஒரு பார்வை இருந்துச்சு, இதுதான் சரின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஒருவேளை அப்படித்தான் அநேகர் போதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்டவர் திருத்தங்களை செய்கிறார் என்றால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அது நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா நமக்கு பிரச்சனை? அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. நல்ல கவனிங்க, வேத வசனத்தை வாசிக்கும் போது, ஆண்டவர் காரியங்களை கற்றுத்தரும் போது அதுல நம்ம உடனே திருத்திக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதுக்காக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்? எஸ்ராவை குறித்து நம்ம எப்படி வாசிக்கிறோம்? அவன் தன் இருதயத்தை என்ன செஞ்சிருந்தான்? பக்குவப்படுத்த. அவனே அர்த்தம் அப்படிதான் பக்குவப்படுத்தினாங்க. வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு ஏற்றாற் போல அவன் புரிந்து கொள்வதற்கும் அப்படியே போதிப்பதற்கும் அவன் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி இருந்தான். ஏன்னா அவன் வாழ்ந்த காலத்துல அநேக பாரம்பரியங்கள் இருந்துச்சு, அநேக பாரம்பரியங்கள் இருந்துச்சு. அந்த பாரம்பரியங்களுடைய போதனைகளும் இருந்துச்சு. இப்போ அங்க எஸ்ரா வேத வசனங்களை வாசிக்கும் போது அவனுக்கு ஒண்ணு, என்னோட பாரம்பரியம் எப்படி சொல்லுது, இல்ல வசனம் எப்படி சொல்லுது, இப்ப எதுக்கு அவன் கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொன்னா, வசனம் அழகா சொல்லி இருக்குது. அவன் தன்னுடைய மனசை என்ன செஞ்சிருந்தான்? இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்படின்னா எதுக்குதான் கீழ்ப்படிவான்? அதனால்தான் அவன் மூலமா ஜெப ஆலயத்தை ஆண்டவர் யூதர்களுக்கு கொடுத்தார். ஏன் ஜெப ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு யூதர்களால பாரம்பரியத்தை விட முடியல? ஏன் எஸ்ராவால முடிஞ்சது? அப்போ நம்முடைய வாழ்க்கையில கரெக்ஷன் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இது சரியா, நான் தவறா புரிந்து கொண்டிருந்தேன், இப்போ எனக்கு சரியா புரியுது அப்படின்னு சொன்னா அந்த சரியான புரிதலோடு நாம் பயணிப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது, சரி ஆண்டவர் சொல்லிட்டார், பரிசுத்த ஆவியான இந்த இடத்துல வாஞ்ச சொல்லிட்டார், உடனே நான் போயிடலாமா அப்படின்னா இல்ல. ஜெபிக்கணும். ஜெபத்தில் கர்த்தரை தேட வேண்டும். ஜெபத்தில் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். அப்போ முதல்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறார். அது வேத வசனத்தோடு பொருந்தி போகுதா என்று பார்க்க வேண்டும். அடுத்தது மூணாவதா நான் என்ன செய்யணும்? ஜெபத்துல நான் உட்கார்ந்துக்கணும். ஆண்டவரே, இப்படி எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, நீங்க தான் கொடுத்தீங்களா? அது சரிதானா? இன்றைக்கு அநேகர் அப்படி செய்வதில்லை. இன்றைக்கு அநேகர் அப்படி செய்வதில்லை. என்ன பண்றாங்க? அவங்கள ஓனா முடிவு பண்றாங்க. நல்ல கவனிங்க, நீங்க நல்ல விஷயத்துக்காகவும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறது ஏற்றுக்கிறதுனா என்ன? இப்ப நம்ம வாசித்தோம் இல்லையா, அப்போஸ்தலர் 16 பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள் எழுதி. ஓகேவா? பாருங்க, என்ன பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டாங்க? தடை பண்ணப்பட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊருக்கு போக வேண்டாம். இப்போ ஒருவேளை நான் சுவிசேஷ அறிவிக்க தானே போறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லி போனா என்ன அர்த்தம்? யாருக்கு ஏத்து இருக்கிறோம்? நல்ல விஷயத்திலையும் யாரையும் துக்கப்படுத்த முடியும். ஆனா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உன்னை நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியத்திற்கு அப்படியே உடன்பட வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறாரே தவிர
ஜெபத்துல நான் உட்கார்ந்து இருக்கணும். அப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கணும். அதை சொல்லி ஆண்டவர் சொல்றது சரிதானா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அடுத்த கடைசியா நாலாவதா நமக்கு தெரிந்த தேவனுடைய வழியில நடக்கிற மனிதர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம். யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம்? சபையில வந்து, ஐயா இப்படி எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, வசனத்துக்கு அது பொருந்துற மாதிரி இருக்குது, நானும் ஜெபம் பண்ணேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்கலாம். அப்போ தேவனுடைய வழிநடத்தலின் படி நாம் நம்முடைய அடிகளை எடுத்து வைக்கத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரே ஒழிய, சூழல்கள் சாதகமாக இருப்பதினாலோ அல்லது சூழல்கள் எதிராக இருப்பதினாலோ அதை பார்த்து நாம் முடிவெடுக்க கூடாது. அது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றதுக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்றதுக்கான செய்யணும், கீழ்ப்படியணும். அந்த அடிப்படையில் நீங்க கவனத்துல கொள்ளலன்னா நம்ம யாரும் இந்தியாவில் ஊழியம் செய்யவே முடியாது. ஏன்னா இந்தியாவில் எல்லா இடத்துலயும் என்ன இருக்குது? சுவிசேஷத்திற்கு எதிர்ப்புகள் இருக்குது, மதமாற்ற தடைச்சட்டம் இருக்குது. அப்ப எல்லா இடத்துலயும் சர்ச்செல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வர வேண்டியதான். சாதகமற்ற சூழல்களை வைத்து நாம் முடிவெடுக்க முடியாது. சூழல்கள் எப்படி இருந்தாலும் அதுக்கு மேல ராஜரீகம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. அவைகள் தான் தீர்மானிக்க முடியுமே ஒழிய யார் தீர்மானிக்க முடியாது? சத்துரு தீர்மானிக்க முடியாது. அப்படி சில நேரத்தில் ஆலோசனை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லிக் கொடுத்தேன். சில நேரத்தில் நம்முடைய விசுவாச குறைவுகள் காரணமாக, நம்முடைய பலவீனத்தின் மித்தமாக சில நேரத்தில் சொல்லுவாங்க, சரி வேண்டாம் விட்டுருக்க போங்க அப்படி சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் எதிரடியான சூழல்களை நீங்களே கையாளுகிறதற்கு ஏற்ற ஒரு மனப்பக்குவம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை. இப்ப நமக்கு எதிர்ப்பு வந்துச்சுன்னு சொன்னேன், அந்த டைம்ல நம்ம எங்கேயும் போகல. அன்னைக்கு இங்க சபையில இருந்தவங்களுக்கு தெரியும், யார்கிட்டையும் போகல, எந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல போய் கேட்கல, எந்த மூத்த ஊழியக்காரங்கிட்ட போய் ஐடியா கேட்கல, அல்லது எந்த ஒரு சட்ட நடவடிக்கைக்காகவும் யார்கிட்டையும் போகல. நாங்க தேடின இடம் ஒண்ணுன்னா இங்க ஜெபிக்கிறதுக்காக போவோம். ஆண்டவர் எங்களுக்கு நீங்க வழிகாட்டுங்க, நாங்க என்ன செய்யணும்? அப்ப சாதகமற்ற சூழலிலே கர்த்தருடைய சமூகத்தை தேடும் போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நம்ம என்ன செய்வார்? சரியான பாதையில நடத்துவார். அப்போ இங்க சவுல் என்கிற அந்த மனிதன் எருசலேமில் இருந்து அனுப்பப்பட்டதுக்கு பின்னால இவ்வளவு காரியங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இப்ப பாருங்க, அந்த வசனத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 29 இருந்து 31 வரைக்கும். தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சரி, இந்த 31ஆம் வசனம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. லூக்காவுடைய இந்த எழுத்து நடைகளை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை தன்னுடைய மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த நிருபத்தை இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. எந்த வசனத்தை மனசுல வச்சு? அந்த ஜியோகிராபிக்கல் அந்த பவுண்டரி எப்படி இருக்குது? முதல்ல எருசலேம், அடுத்து யூதேயா, அடுத்து சமாரியா. இப்ப இங்கெல்லாம் பட்டியல் போட்டிருக்கு பாருங்க. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்றிருக்கிறது. அப்போ இது ஒரு ஜியோகிராபிக்கலான ஒரு ஐடென்டிபிகேஷனை கொடுத்துட்டு இனி சபை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகிறது என்பதை சிம்பாலிக்கா இந்த லூக்கா நமக்கு காட்டுறாருன்னு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே நீங்க எங்கே பார்த்திருக்கலாம்? 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல பார்த்திருக்கலாம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்த்திருக்கலாம், 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பார்க்கலாம், 5ஆம் அதிகாரம் 12 இருந்து 14 வரைக்கும் பார்க்கலாம். அந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஜியோகிராபிக்கலான அந்த பவுண்டரியை தாண்டி அந்த வசனம் போகும்போது இந்த காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள் வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 12 இருந்து 14. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது.
எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். இதை எழுதிட்டாருன்னா இங்க அடுத்தாப்புல அவருடைய நோக்கம் வந்து வேற பக்கமா கவனம் திரும்ப போகுதுன்னு அர்த்தம். அப்படி அவருடைய எழுத்து நடையில ஒரு காரியம் இருக்குது. அதுவும் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இருக்குது. அது இப்போ அடுத்த கட்டத்துக்கு சபை என்ன செய்ய போகிறது, பரவ போகிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. எருசலேம், யூதேயா, கலிலேயா, சமாரியாவை தாண்டி சபை இப்ப எங்க போகுது? இப்ப சவுல் எங்க போய் சுவிசேஷம் அறிவிக்க போறாரு? தர்சூக்கு போய் தர்சூல இருந்து சிரியா, சிலிசியா, கலாத்தியா போறாரு. இன்னொரு பக்கத்துல பேதுருவும் அடுத்த கட்ட ஊழியத்துக்கு என்ன செய்யறாரு, ஆயத்தமாயிட்டு இருக்காரு. நம்ம வேதத்தை நம்ம படிக்கும் போது கொஞ்சம் கவனமா படிச்சோம்னு சொன்னா எந்த அடிப்படையில எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். சரி, ஒரு காரியத்தை சொல்லிட்டு படிக்கிறேன். தரிசனமான தேவன் சீக்கிரமாய் இந்த பட்டணத்தை விட்டு போ என்று சொன்னதினால்தான் சவுல் அந்த பட்டணத்தை விட்டு போனானே தவிர கொலை செய்வதற்கு ஜனங்கள் எத்தனைத்ததினால் அவன் என்ன செய்யல, போகல. அப்படி நம்ம தவறா என்ன செஞ்சிடக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா எங்க போனாலும் கொலை பண்றதுக்கு என்ன இருக்கும், சூழல்கள் வரும். சூழல்களை வைத்து நாம் என்ன செய்ய முடியாது. அப்போ அங்க கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தலின்படிதான் நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையில அது கிளியரா இருக்கணும். அடுத்தது ஜெபத்துல கர்த்தருடைய வழிகாட்டுதலை தேடணும். அடுத்தது ஏற்கனவே முன்னே சென்று கொண்டிருக்கிற யாராயிரம் இருப்பார்கள், ஆனால் அவர்களிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கலாம். அது வந்து 4வது தான். முதல்ல எங்க போய் நிற்க கூடாது, ஆலோசனை கேட்கறதுக்கு நிற்க கூடாது. முதல்ல நீங்க ஜெபம் பண்ணி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான ஒரு உணர்த்த வேண்டும். அது வேத வசனத்துக்கு பொருந்த வேண்டும். அதற்காக தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அதற்கு பிறகு கடைசியா 4வது ஆலோசனை கேட்க போலாம். அப்படி ஆலோசனை கேட்க போனா அது ஏற்கனவே 3 முறை சொன்ன காரியங்களுக்கு உறுதிப்படுத்துவதாகத்தான் இருக்கும். எப்படிதான் இருக்கும்? ஆமா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக ஏற்கனவே உங்களுக்கு திருவிழம் பற்றின வார்த்தைகளையே ஆலோசனையாக மற்ற பரிசுத்தவான்கள் மூலமாக ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. சரி, ஜெபிக்கலாமா?